டேய் கார்த்தி, ஏப்பா நாளைக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு நேத்து நைட்டே வலி வந்துருச்சுடா. ஏப்பா நைட்டே வலி வந்திருக்குது. நீ என்னப்பா இப்ப சொல்ற? காலையாச்சும் சொல்லிருக்கலாம்லப்பா. இப்பதான்ப்பா இருந்த காசெல்லாம் கடன் கட்டிட்டு வந்த. அல்லையெல்லாம் இப்பதான்டா வலி எடுக்க ஆரம்பிக்குது. எனக்கு பயமா இருக்குதுடா. பா என்னப்பா சொல்ற? சரி இருப்பா, அண்ணன்கிட்டயாச்சும் போய் காசு கேட்டு பாக்குறேன்ப்பா. டேய், ஏப்பா அவனே பிள்ளை குட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறான்டா. அவனுக்கு ஏன்டா தொந்தரவு கொடுக்குற? பா அண்ணெல்லாம் அப்படி சொல்லாதுப்பா. இந்த மாதிரி சமயத்துல அண்ணன் உதவும்பா. நான் எது இருந்தாலும் கேட்டு பாக்குறேன்ப்பா. அண்ணா அப்பாவுக்கு வேற ரொம்ப உடம்பு முடியலண்ணா. ஏடா சொல்ற? இப்ப அப்பா எப்படிடா இருக்கிறாரு? திடீர்னு வலி ரொம்ப எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாருண்ணா. நானும் ஹாஸ்பிட்டல் போய் என்னாலும் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், என்கிட்ட இருந்த பணமெல்லாம் இஎம்ஐ வாடகை அது இதுன்னு எல்லாம் கட்டி முடிச்சிட்டுடா. நம்ம அப்பாண்ணா. சரி இருடா, உங்க அண்ணிகிட்ட கேட்டு பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீ சௌந்தர்யா, எங்க அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு என் தம்பி வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாண்டி. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றதா? ஏய், தெரிஞ்சுதான் பேசுறியாடி? அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியாதப்ப யாரு வந்து பார்த்தா? இல்ல நீங்க தான் ஏதாவது கொடுத்து உதவுனீங்களா? நீ சம்பாரிச்சது ஒண்ணும் நான் கேட்கல. நான் சம்பாரிச்சு வந்து உனக்கு போட்டிருக்கிறேன்ல, அதான் கேட்கறேன். என்னதே நீங்க சம்பாரிச்சு கொடுத்ததா? நீங்க சம்பாரிச்சு கொடுத்தது மட்டும் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? எங்க வீட்ல இருந்து போட்டு வந்த நகை அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கவரிங் போட்டுட்டு இருக்கேனே, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீங்க சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தது இந்த செயின் மட்டும்தான். நாங்க பிடிங்க, என்ன பண்ணுமோ பாத்துக்கிறேன். ஏய் தம்பி, இப்போதைக்கு என் இருக்கிறது இதுதான். இதை கொண்டு போய் முன்ன அடமானம் வச்சு அப்பாவுக்கு முன்ன என்ன ஏதுன்னு பாரு. நான் பின்னாடி வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நான் அப்பா கூட்டிட்டு போறேண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுண்ணா.